அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இந்த ஏல நடைமுறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விறுவிறுப்பா நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பின்னணியில இந்த வழக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இந்த பின்னணியில இந்த ஏலத்தை எடுத்தவர்கள் ஒரு கணிசமான பேர் இன்னும் அந்த எம்எஸ்டிசிக்கு பணம் கட்டாம இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நடவடிக்கையாக நீதிமன்றம் கருதத்தக்க வகையில அது அமைந்திருப்பதுதான் இந்த ஜூலை 10 நீதிமன்ற விசாரணையில ஹைலைட் ஆன விஷயமா இருக்கு. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்திருந்த அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டின் படி 9935 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வந்திருந்தது. 2 சுற்று ஏலம் நிறைவடைந்திருக்கு. இதுல 5715 பிளாட்டுகள் விற்பனையாயிருக்கு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களே அதை புக் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 4220 பிளாட்டுகள் இந்த 2 சுற்று நிறைவடைந்த நிலையிலும் இன்னும் ஏலத்துக்கு போகாம இருக்கு, அதாவது எடுக்காம இருக்கு. இது திரும்ப இன்னும் ரீஷெட்யூல்ல அடுத்து ஏலத்துக்கு வர இருக்கு. இதுல ஒரு 308 பேர் பல்வேறு காரணங்களுக்காக ஏலத்துல பங்கேற்று இடத்தை எடுத்துட்டு காளிமணன் எடுத்தேன், கிணறு இருக்கு, பாதை இல்ல, ஒரு சைபரை சேர்த்து போட்டுட்டேன், இது போன்ற காரணங்களால 308 பேர் ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதுவரைக்கும் ஏலத்தை எடுத்ததுல 2237 பேர் தான் அந்த எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய 7000 பிளஸ் அந்த ஜிஎஸ்டியோட அந்த பணத்தை கட்டியிருக்காங்க சக்சஸ்ஃபுல் பிட்டராக. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஏலத்தை எடுத்ததுல 3478 பேர் எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய பணத்தை இன்ன வரைக்கும் கட்டல. எப்ப அவங்க எம்எஸ்டிசிக்கு பணத்தை கட்டுறாங்களோ அப்பதான் அந்த ஏலம் ஒரு முழுமையாக நிறைவடைந்ததா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப ஏலத்துல பங்கேற்று ஏலத்தை அந்த இடத்தை புக் பண்ணிட்டு எம்எஸ்டிசிக்கு அந்த சேவை கட்டணத்தை கட்ட தவறுனா ஆட்டோமேட்டிக்கா ஏலம் ரத்தாகும். திரும்ப இந்த 3478 பேர் எடுத்த அந்த பிளாட்டுகள் மீண்டும் ரீஷெட்யூலுக்கு ஏலத்துக்கு வருவதற்கான ஒரு அபாயத்தை எதிர்கொண்டிருக்கு. அப்ப நீதிமன்றம் இந்த இடத்துல ஒரு கடைசி வாய்ப்பாக 10 நாள் அவகாசம் அவர்களுக்கு வழங்கி இருக்கு. ஏற்கனவே எம்எஸ்டிசி தரப்புலையும் யுடபிள்யூ போலீசார் தரப்புலையும் தொடர்ந்து நினைவூட்டல்கள் அனுப்பிய நிலையிலும் அவர்கள் இந்த பணத்தை ஏன் கட்டாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த விவகாரம் குறித்து மானாமதுரை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் அவருடைய வாதத்துல கூட அதை குறிப்பிட்டிருந்தாரு. நீதிமன்றம் இவ்வளவு சீரியஸா இந்த ஏல நடைமுறைகளை நடத்திட்டு இருக்கும் பொழுது சிலர் இது போன்ற ஏலத்துல பங்கேற்றுட்டு ஒரு சைபரை சேர்த்து போட்டுட்டேன், இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லி ரத்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை தெரிவித்திருந்தாரு. நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் கூட குறிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல், நியோமேக்ஸ் நிறுவனம் தொடர்பான ஒரு ஹாஸ்பிட்டல் 2வது முறையாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் போய் எடுத்துருவார், ஒரு சைபரை நான் கூட போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு, முதல் முறை ரத்தாச்சு. 2வது முறை வரும்பொழுதும் அதே ஹாஸ்பிட்டல் திரும்பவும் நான் ஒரு சைபரை கூட போட்டுட்டேன் அப்படின்னு இன்னொருத்தர் அதே குற்றச்சாட்டை அந்த ஒரு காரணத்தை முன்வைத்து அந்த ஏலத்தை ரத்து பண்றாரு. அப்ப இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இந்த பின்புலத்துல இந்த ஏல நடைமுறையை சீர்குலைக்கணுங்கிற நோக்கத்துல, கொலாப்ஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல யாரோ சதி செய்து இப்படி ஒரு வேலையை செய்யறாங்களா, பின்னணியில யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. குறிப்பா இந்த ஹாஸ்பிட்டல் விவகாரங்கிறது, இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஏலத்துல இவ்வளவு கம்மி விலைக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கு. ஏன்னா ஏலத்துல பங்கேற்கும் போதே அவங்களுக்கு தெரியும், ஏலத்துல பங்கேற்கணும்னாலே முதல்ல 1000 ரூபாய் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்க அந்த ஏலத்துல பங்கேற்று ஒரு தொகையை குறிப்பிட்டு அந்த இடத்த நீங்க தேர்வு செய்துட்டீங்கன்னா எம்எஸ்டிசிக்கு 7000 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். கட்டுனாதான் அவங்க உங்களை சக்சஸ்ஃபுல் பிட்டரா அங்கீகரிப்பாங்க. அப்புறம் இந்த வழக்கினுடைய காம்பிடென்ட் அதிகாரி அதை பரிசோதித்துட்டு உங்களுக்கான அந்த இறுதி சான்றிதழை அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நடைமுறை முன்னரே விரிவாக சொல்லப்பட்ட விவகாரம் தான். அப்ப இந்த ஏல நடைமுறை எப்படி நடக்குதுங்கிறத தெரிந்த பின்னரும் இப்ப வரைக்கும் அந்த 7000 சொச்சத்தை கட்டாம இருக்கிறாங்கன்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது ஒரு விவகாரம். அடுத்தது இந்த ஏலத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நியோமேக்ஸ் நிறுவனம் தொடர்பான வணிக வளாகங்கள், அடுத்தது மொத்தமாக இருக்கக்கூடிய நிலங்கள், ஏக்கர் கணக்கில் பிளாட்டுகள் போடாம பிரிக்காம உள்ள நிலங்கள் அப்படின்னு ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸை நியோமேக்ஸ் அடுத்த சுற்று ஏலத்துக்கு கொண்டு வருவதற்காக பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதுல சில ப்ராப்பர்ட்டிஸ்ல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இருந்து சில ஆட்சேபனைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 8வது ஐட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அது ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்தை லீஸுக்கு எடுத்து பெட்ரோல் பங்க் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாரு.
அப்ப அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நேத்து வரைக்கும் நியோமேக்ஸோட சொத்தா இருக்கலாம், இன்னைக்கு யார் ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்க ஏலம் எடுத்தாலும் அந்த லீஸ் நடவடிக்கை தொடரும்னு நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணி போலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையை சொன்னாரு. அடுத்தது 9-10 ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே சர்ஃபாசி ஆக்ட்ல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, பேங்க் லோனோட அது அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இது போன்ற சில நடைமுறை சிக்கல்கள்னால சில இடங்களையும், இன்னும் சொல்ல போனா அந்த மதுரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 38 ஏக்கர் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதை அதனுடைய மதிப்பு ரொம்ப கம்மியா மதிப்பிட்டு இருக்காங்க, 100 கோடின்னு மதிப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய நடைமுறை மதிப்பு வந்து ஒரு 600 கோடி ரூபாயத்தோடும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அதுதான் அதை பிளாட்டுகளாக மாற்றி விற்பனை செய்யறதா அப்படிங்கிற அந்த ஆலோசனையை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முற்றிலும் நிராகரிச்சிட்டாரு. நீதிமன்றத்தோட வேலை ரியல் எஸ்டேட் செய்யறது அல்ல, அதை நல்ல விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப அந்த பின்னணியில இருந்தோம் இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவுள்ள இடங்கள் இதுக்கு வர்றதுங்கிறதுனால இதை எல்லாத்தையும் எப்படி ஏலத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலோட ஒரு முன்மொழிவோட நாங்க வாரோம். அதை முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வாரம் அவகாசம் வேணும்னு நியோமேக்ஸ் தரப்புல கேட்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமும் அதற்கு அந்த 2 வார அவகாசம் வழங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த நடைமுறையெல்லாம் நேத்து தொடங்கினது கிடையாது, கடந்த 3 ஆண்டுகளா நடக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான். எப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததோ அப்பவே நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை அடையாளம் கண்டு அதை பொது ஏலத்துக்கு கொண்டு போய் வித்து காசாக்கி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்கணுங்கிற இடத்துல இருந்துதான் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கும் தெரியும். அப்ப அவங்க கிட்ட இது போல வணிக வளாகங்கள் இருக்கு அல்லது ஏக்கர் கணக்குல நிலங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க வந்து யோசிக்காம நீதிமன்றத்துல ஏலத்துக்கு விட போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுற சமயத்துல பத்திரிகை செய்தி வெளியிடணுங்கிற நேரத்துல போயிட்டு இது சம்பந்தமா நாங்க யோசிச்சு சொல்றோம், 2 வாரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் இந்த வழக்கை இன்னும் எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ அப்படி இழுத்தடிப்பு செய்வதற்கான ஒரு வேலையை அந்த நிறுவன தரப்புல இருந்து செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில வலுவா அமைந்திருக்கு. அப்ப இந்த பின்னணியில இருந்தோம் இது போன்ற ஒரு 1000 ஏக்கர் அது போல இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே அப்படியே மொத்த 38 ஏக்கர் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா நம்ம வந்து விடாம அதை ஒரு ஏக்கர் அளவுல பிரிச்சு அதை ஏலம் விடலாமா, இல்ல சர்வே நம்பர் அது ஒரே டாக்குமெண்ட்ல இருந்தாலும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள ஒரு 10 சர்வே நம்பர்ல தான் அந்த இடங்கள் அமைஞ்சிருக்குன்னா ஒரு சர்வே நம்பர் அடிப்படையில இந்த ஏலத்தை விடலாமா, அல்லது 25 சென்ட் அப்படிங்கிற அளவுக்கு பிரிச்சு ஏலத்துல வந்து விடலாமா, அல்லது ஒரு டாக்குமெண்ட் வைஸ் 38 ஏக்கர் இருக்குன்னா அதுல ஒரு 10 டாக்குமெண்ட் அதுல இன்க்ளூட் ஆயிருக்குதுன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட் அதுல ஒரு 4-5 சர்வே நம்பர் இருக்கலாம். அப்ப அந்த டாக்குமெண்ட் வைஸ் வந்து ஏலத்தை வந்து விடலாமா இப்படிங்கிறது குறித்தெல்லாமே விரிவாக வாதிக்கப்பட்டது. அதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஆஜராயிருந்த கணேஷ் ஆதித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்திருந்தாரு. அதாவது இந்த இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. அதனால இந்த பிளாட்டுகள் எல்லாத்தையுமே இந்த மனை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி 2 பாதைகளை அமைத்து அதன் பிறகு இதை வந்து ஏலத்துக்கு விட்டா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தாரு. அதை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது சரியான வாதம் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு இப்படி நீங்க வந்து யோசிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அரசு தரப்புலையும் நியோமேக்ஸ் நிறுவன தரப்புலையும் இது போல மொத்த இடங்களை எப்படி எந்த அடிப்படையில ஏலத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான ஆலோசனையோட வருவதற்காக 2 வாரம் அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி 24/7/2026 இது தொடர்பாக அவர்களுடைய முடிவை அவங்க அன்னைக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது விஷயமா இந்த ஏலத்துல பங்கேற்கிறவங்க ஏலத்துல எடுப்பதற்கு முன்பாகவே அந்த நிலத்தை அந்த ஆவணங்களை சரிபார்த்துட்டு ஏலத்துல எடுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு ஐயா நான் ஏலம் எடுத்தேன், நான் காளிமண்ணன் சொல்லி எடுத்தேன், அங்க போய் பார்த்தா நடுவுல கிணறு இருக்குது, கிணறு காணாங்கிற கதையை கேள்விப்பட்டிருக்கோம், இது நான் வந்து காளிமண்ணன் சொல்லி போனா கிணறு இருக்குது, அதனால இது வேணாம், இந்த ஏலத்தை நீங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு. அதான் கிணறு இருக்குது விவசாயத்துக்கு எதுக்காவது பயன்படுத்திங்களே அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. இல்ல எனக்கு வேண்டாம், பாதையில் பிரச்சனையா இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாரு. அதனாலதான் இது போன்ற இடங்களை ஏலம் எடுக்கிறப்பவே அது அந்த இடம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலம் எடுங்க. ஏலம் எடுத்துட்டு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு வந்து நிக்காதீங்க அப்படிங்கிறத கடுமையாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 4ஆம் கிளாஸ் பிள்ளைய வந்து டைப் பண்ண சொன்னா கூட 0வை கரெக்டா போடும், நீங்க ஏன் திரும்ப ஒரு 0வை நான் கூட போட்டுட்டேனே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கடுமையா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இந்த ஏல நடைமுறையில ஏற்கனவே நாம பதிவு பண்ணியிருந்தோம், ஒரு கடல் கடந்து வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் 72 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அவர் ஏலத்துல எடுத்துட்டாரு. 40 லட்சம் ரூபாய் அவருடைய பாண்டு மதிப்பு, அதனுடைய அதிகபட்ச கூடுதலாக எடுத்த அந்த 32 லட்சத்தை கட்டிட்டாரு. எனக்கு சேல் சர்டிஃபிகேட் இப்பவே கொடுங்கன்னு அவர் வந்து முன்னே கேட்டிருந்தாரு, மீண்டும் அவர் வலியுறுத்தி இருந்தாரு.
அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கல. நீங்க 40 லட்ச ரூபாயை நீங்க வெளியில புரட்டி நீங்க வந்து கட்டுங்க, கட்டி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க சேல் சர்டிஃபிகேட் தருவோம். மற்றபடி இந்த ஏல நடைமுறைகள் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் யாருக்கு எந்த வீதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்கறதுங்கிற அந்த பெர்சன்டேஜ் முடிவானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கராரா அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் எனக்கு நீங்க சேல் சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் பேங்க்ல வந்து அதை அப்படியே அடமான வச்சு லோன் வாங்கி 40 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வாதத்தை வச்சிருந்தாரு. அதற்கு தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீங்க 40 லட்ச ரூபாயை புரட்டி முதல்ல கட்டுங்க, சேல் சர்டிஃபிகேட் தரோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்கன்னு அதை கராரா மறுத்துட்டாரு. அப்ப இந்த இடத்துல இது போன்ற ஒரு ஐடியாவோட யாரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு முன்னுதாரணமா இருக்குது. இது போன்ற ஒரு சிந்தனையோட யாரும் இந்த ஏலத்துல பங்கேற்று மாட்டிக்காதீங்க, பாத்துக்குங்க. அடுத்தது ஏற்கனவே இறுதி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்த நிலையில புதியதாக ஒரு 10,000 அளவுக்கு புகார்கள் வந்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப தற்சமயம் எந்த ஏலமும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பீங்க. அதனால இந்த நேரத்துல இந்த புகார்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்றது, பழைய புகார்களை வெரிஃபிகேஷன் பண்றது, புதுசா வந்ததை வெரிஃபிகேஷன் பண்றது, இந்த வேலைகளை கொஞ்சம் வந்து ஃபாஸ்டப் பண்ணுங்க. கூடவே இந்த புதிய சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் பண்றது அப்படிங்கிற விவரத்தையும் நீங்க வேகம் எடுக்கக்கூடிய வேலையை நீங்க செய்யுங்க. இது வரைக்கும் எந்த சொத்துக்களை நீங்க அடையாளம் கண்டிருக்கீங்க, எதை அட்டாச் பண்ணிருக்கீங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலோட இந்த வழக்கை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காரு. அதன்படி 17/7/2026 இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது தொடரும். இது தவிர டான்பீட் நீதிமன்றத்துல அடுத்து உங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அடுத்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அந்த ஒரு அமைப்பு இந்த வழக்கு விவகாரத்துல தலையிடணும்னு சொல்லி தனியா போடப்பட்ட ஒரு வழக்குல ஒரு முக்கியமான உத்தரவுகள் வந்து வெளியாகி இருக்குது. இந்த விவகாரங்கள் குறித்து அடுத்த வீடியோல பேசுவோம். நன்றி.